45 வயதில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வருகிறார் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த நாகராஜன். இளமையில் வசதி இல்லாததால் கைவிட்ட 12ஆம் வகுப்பு தேர்வை 30 ஆண்டுகளுக்கு பின்னர் எழுதும் அவரது கதையை இப்போது பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழகம் முழுவதும் 8.5 லட்சம் மாணவர்கள் எழுதி வருகின்றனர். அவர்களுடன் 45 வயது நிரம்பிய நாகராஜனும் மும்முரமாக தேர்வு எழுதி வருகிறார். சென்னை வியாசர்பாடியில் ஏழை குடும்பத்தில் 1968ஆம் ஆண்டு பிறந்த அவர் 1983ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு முடித்தார். படிப்பை தொடர வசதி இல்லாததால் அவர் வேலைக்கு சென்றார். தற்போது தனியார் நிறுவனத்தில் மிஷின் ஆபரேட்டராக பணியாற்றி வரும் நாகராஜன் இளமையில் கைவிட்ட படிப்பை மீண்டும் தொடர்ந்திருக்கிறார். பணிக்கு சென்று கொண்டே தினமும் 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு மும்முரமாக படித்து வருகிறார். படிக்கிறதுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. 10th 83 முடிச்சுதான் அப்படியே டிலே ஆகிடுச்சு படிக்கிறதுக்கு. +2 படித்தேன். மிஷின் அடிப்பட்டாலும் எக்ஸாம் எழுத முடியாது போச்சு. ஆனால் இப்போ நானே மும்முரம் படித்து எழுதலான்ட்டு மும்முரம் பணம் கட்டி எழுதுகிறேன். நாகராஜனின் மகன்கள் 2 பேர் பிகாம் படித்து வருகிறார்கள். அதே வேளையில் மகன்களின் வயது உள்ள மாணவர்களுடன் அவர் தேர்வு எழுதுகிறார். இதை பெருமையாக கருதுவதாக கூறுகிறார் நாகராஜன். எனக்கு வயசு 45 ஆகுது. நான் இந்த வயசுல +2 தேர்வு எழுதுறேன்னா கொஞ்சம் எனக்கு எல்லாம் அசிங்கமாக தான் பார்க்குறேன். எனக்கு கீழே சின்ன பசங்க எனக்கு முறைச்சி பார்க்குறாங்க, சாருன்றாங்க. இருந்தாலும் நான் எக்ஸாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் BA வரலாறு முடித்த நாகராஜன் இளநிலை நூலக அறிவியல் படித்து வருகிறார். அதில் முதுநிலை படிக்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்பதால் இந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். படிப்புக்கு வயது ஒரு தடையல்ல என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் நாகராஜன். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் தங்கமணி.